வணக்கம் மக்களே! நான் டேரிங் தினேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எழுதின ஒரு கதையோட நரேஷன் தான். இந்த கதை எழுதின ஐடியா எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, பாகுபலி ஒரு முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்த ஒரு தாட்டில் தான் இந்த கதை எழுதினேன். ஸோ அதனாலேயே ஸ்டார்டிங்கில் நிறைய சீன்ஸ் வந்துட்டு பாகுபலி மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க அதிகம் பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான உயரமான நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ சிவுடு வாழ்ந்துட்டு இருக்கான். சிவுடு ரொம்ப பலசாலி, அறிவானவன். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஆர்வம் உள்ளவன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஒரு நாள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு முகமூடி கிடைக்குது. அந்த முகமுடி வெள்ளையா, அதோட முனையில ஒரு பூ போல ரிப்பன் கட்டி இருக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த முகமுடி உணர்ச்சி இல்லாத சோகமாக இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற முகத்தை பார்க்கணும், அந்த முகத்துக்கு சிரிப்பை தரணும்னு முடிவு பண்ணான். அதனால இவன் இந்த நீர்வீழ்ச்சியை ஏற ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஊருக்காரங்க, இந்த நீர்வீழ்ச்சியை யாராலும் ஏற முடியாது, இது வரைக்கும் யாரும் இதை ஏறி போனதும் இல்லை, இதுக்கு மேலேருந்து யாரும் கீழே வந்ததும் இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் சிவுடு அது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு அவனோட தன்னம்பிக்கையும் அவனோட ஆர்வமும் நம்பி அவன் அதை ஏற ஆரம்பிக்கிறான். அவன் ஏற முயற்சி பண்ணும்போது நிறைய வாட்டி கீழே விழுறான். ஆனாலும் அவனோட தன்னம்பிக்கையை விடாமல் மறுபடியும் முயற்சி பண்ணி ஏற ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு அழகான பொண்ணோட உருவம் தெரியுது. அந்த உருவம் அவனுக்கு ஏற வழிகாட்டுது. அந்த உருவத்தை பின்தொடர்ந்து அவனும் ஏறி மேலே போகிறான். ஒரு வழியாக அந்த நீர்வீழ்ச்சியை ஏறி மேலே வந்துடுறான். இது வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாததை இவன் பண்ணி முடிக்கிறான். அப்போ அந்த உருவத்தை தொடரலான்னு போகும்போது அந்த உருவம் பட்டாம்பூச்சிகளாக மாறி பறந்து போயிடுது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஒரு பெரிய கிராமம் இருக்குது. இவன் அந்த கிராமத்தில் அந்த பொண்ணை தேடி போகிறான். அந்த கிராமத்தில் ஒரு வெள்ளை கலர் மாஸ்க் போட்ட கும்பல் போயிட்டுருக்குறாங்க. இவன் அந்த கும்பலில் ஒரு பொண்ணு மட்டும் மாஸ்கே போடாமல் போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். அதை வச்சு இந்த மாஸ்க் அந்த பொண்ணு தானே கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ அந்த ஊர்க்காரங்கிட்ட இவங்க யாருன்னு கேட்குறான். அப்போது அந்த ஊர்க்காரங்கள ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்துட்டு புது அரசரை எதிர்த்து போராடுற மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு அந்த புது அரசரோ அவரோட ஆட்சியோ பிடிக்காம அவரோட ஆட்சியை கலைக்கணும், அந்த புது அரசரை கொல்லணும் அப்படின்னு சுத்துற கும்பல்னு சொல்கிறாரு. இது கேட்டதுக்கப்புறமா சிவுடு அந்த கும்பலையே தொடர்ந்து போகிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கும்பல் தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாரும் மறுபடியும் ஒரு மலைக்கிட்ட சேரலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறான். இப்போ எல்லாரும் தனித்தனியாக போகிறாங்க. சிவுடு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு இவன் அரசரோட உளவாளியாக இருப்பான்னு நினச்சி வாள் எடுத்து சண்டைக்கு வரா. இவனா கொஞ்ச நேரம் சண்டை போடுறான். ஆனால் அதுக்கப்புறமா இவன்கிட்ட இருந்த முகமுடியை எடுத்து அவகிட்ட காட்டுறான். அந்த முகமுடியை பார்த்ததும் சண்டை போட்டுட்டு இருந்த அவ கொஞ்சம் அமைதியாகிறா. அப்போது சிவுடு நடந்ததை சொல்கிறான். அப்போ தான் அவளுக்கு இந்த முகமுடியை நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தொலைச்சதான் ஞாபகம் வருது. சிவுடு அந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை அவளுக்காக ஏறி வந்ததை நினச்சி அவளுக்கு இவன் மேலே காதல் வருது. சிவுடு அவளோட பேரை கேட்குறா. அப்போ அவளும் அவளோட பேர் அவந்திகான்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அங்கே திடீர்னு ஒரு சில வீரர்கள் குதிரையில் வந்து அவங்கள சுற்று போடுறாங்க. சிவுடுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளே சிவுடுவை அடிச்சுட்டு அவந்திகாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. சிவுடு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த மாஸ்க் போட்ட கும்பல் அந்த இடத்துக்கு வராங்க. சிவுடுவை எழுப்பி அவந்திகா பற்றி கேட்குறாங்க. அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ சிவுடு அவங்கக்கிட்ட அவந்திகாவை அவங்க எதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த கும்பலோட தலைவர் அவந்திகா இந்த நாட்டோட இளவரசி, அவளோட அப்பா ஒரு போரில் இறந்துட்டாரு, அவளோட அம்மா ஒரு நோயால் இறந்துட்டாங்க, அதனால அங்கே சிம்மாசனம் காலியாக இருந்துச்சு. அவந்திகாவுக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறாரு, ஆனால் அவர் ஊனமானவர், அதனால் அவரால் ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு பையன் இருக்கார், அவன் பேர் தான் பல்லால தேவா. பல்லால தேவாவுக்கு இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு அவந்திகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவந்திகாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனாலும் அவளை மிரட்டி கல்யாணம் பண்ண பார்த்தான். அதனால நாங்கள் பல்லால தேவாவுக்கு தெரியாமல் அவந்திகாவை தூக்கின்னு வந்துட்டோம். நாங்கள் அவந்திகாவோட அப்பாவுக்கு விசுவாசமானவங்க. ஆனால் இப்போ பல்லால தேவாவோட படை அவந்திகாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
இதெல்லாம் கேட்ட சிவுடு ரொம்ப கோபமாகறான். எப்படியாச்சும் அவந்திகாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ராஜு இங்கேருந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 2 மலைகளை தாண்டி போகணும். ஆனாலும் சிவுடு கைவிடுறதா இல்லை. அவன் எப்படியோ பல நாளாக பயணம் செஞ்சு இந்த 2 மலையும் தாண்டி ராஜ்யத்தை போய் சேர்ந்துடுறான். அந்த ராஜ்யம் மிக பெருசாக சுற்றி தண்ணியோட அழகழகான செடிகளும் பூக்களும் நிரம்பி இருக்கு. அந்த ராஜ்ய கோட்டை ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு நடுவில் மிகப்பெரிய சிலையும் இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ளே போய் அவந்திகாவை கூட்டிகிட்டு வர்றது ஒரு முடியாத காரியம்தான். ஆனாலும் சிவுடு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கான். சிவுடு முதல்ல ஒரு சிப்பாயை கொன்று அவனோட உடையை எடுத்து போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ளே போகிறான். அன்னைக்கு சிவுடுவை ஆயுதத்தை பாதுகாக்கிற இடத்துல வைக்கிறாங்க. அதை தன்னோட சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சில ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா சிவுடு அவந்திகாவை தேடி போகிறான். அப்படி அவந்திகாவை தேடி போகிற இவனை பலால் தேவா பார்த்துட்டு சிப்பாய்களை உடனே கூப்பிட்றான். வந்த சிப்பாய்களும் சிவுடுவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சிவுடும் அங்கேருந்து ஓடி எப்படியாவது அவந்திகாவை கண்டுபிடிச்சணும்னு தேடுறான். பலால தேவா ஒரு அருமையான வில்வித்த வீரன். அவன் வில்லையும் அம்பியும் எடுத்துக்கிட்டு சிவுடு பக்கமாக அம்புகளை எறிகிறான். சிவுடு எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு அம்பு மட்டும் அவனோட காலில் குத்திடுது. ஆனாலும் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு எப்படியோ கடைசியாக ஒரு சிறையில் அவந்திகாவை பார்த்துட்றான். தக்கிட்டேருந்து ஒரு ஈட்டியை வச்சு அந்த சிறை கம்பிகளை உடச்சி அவந்திகாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிப்பாய் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சிப்பாய்ங்க இவங்களை சுற்று போட்டுடுறாங்க. அப்போ கோபமான சிவுடு அங்கே கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய மணியை கழட்டி விட்டுறான். அந்த மணி நேராக போயிட்டு அங்கே இருந்த பெரிய சிலையை அடித்து உடச்சிருது. உடஞ்ச சிலை இவங்க பக்கமாக சாஞ்சி விழுந்துருது. விழுந்த சிலை மேலே இவங்க 2 பேரும் ஏறி கீழே தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனாலும் சிப்பாய்ங்க அவங்க பின்னாடியே துரத்திட்டே வராங்க. எப்படியோ ஒரு பக்கமாக ஓடி ஒரு குதிரையை எடுத்துகிட்டு 2 பேரும் வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பலால் தேவாவும் அவனோட வில்லையும் விஷந்தரவன அம்புகளையும் எடுத்துக்கிட்டு ஒரு குதிரையில் வரான். கூடவே நிறைய சிப்பாய்கள் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சிவுடுவா அவந்திகாவும் நீர்வீழ்ச்சி நோக்கி வந்துட்டுருக்காங்க. வர வழியில் ஒரு முனைவரும் அவரோட மனைவியும் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. முனைவரோட மனைவிக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை. அதனால் அது எப்படியாச்சும் குணமாகணும்னு சொல்லி முனைவர் கரையோரமாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த பக்கமாக சிவுடுவும் அவந்திகாவும் வரும்போது சரியாக பலால தேவா அவரோட படைக்கிட்ட நெருப்பம்பை விட சொல்லி உத்தரவு போடுறான். அவங்களும் நெருப்பம்பு விடுறாங்க. விடுற அம்பு மலை மாதிரி அந்த இடத்துல பொழிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்பம்புகள் குடிசை மேலே பட்டு குடிசை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே உடம்பு முடியாத இருக்கிற அந்த மனைவியால் வெளியே வர முடியாமல் குடிசைக்குள்ளேயே இருந்து எரிஞ்சு செத்து போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த முனைவர் கோபமாக சிவுடுவையும் அவந்திகாவையும் பார்க்குறாரு. இவங்க 2 பேர் இந்த பக்கம் வராமல் இருந்திருந்தா இங்கே இது நடந்திருக்காதுன்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க 2 பேருமே சபிக்கிறாரு. அது என்ன சாப்பிட்னா, இந்த ஜென்மம் நல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்க 2 பேரோட காதல் சேரவே சேரக்கூடாதுன்னு சாபம் விட்டு அவரும் அந்த நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆகிறாரு. சிவுடு எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே ஒரு பதுரக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ சிவுடு சொல்கிறான், இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி இந்த நீர்வீழ்ச்சிலேருந்து கீழே குதிக்கணும். அப்படி குதிச்சுட்டா பலால் தேவாவும் அவன் படையால் கீழே வர முடியாது. ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சிலேருந்து கீழே போகிறதுக்கு பாதையே இல்லை. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம கீழே குதிச்சா ஒரு வேளை பாறையில் மோதி அடிப்படலாம். அப்படி இல்லைன்னா கீழே வேகமாக ஓடிட்டுருக்க நதியில் நம்ம மாட்டிக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. கீழே குதிச்சா தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவந்திகாவுக்கு அந்த முனிவர் கொடுத்த சாபத்து மேலே பயமாக இருக்குது. ஆனால் சிவுடு அவளை எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி 2 பேரும் குதிக்க தயாராக நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிவுடு சொல்கிறான், எனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னோட கிராமத்தில் போயிட்டு வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவந்திகாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. 2 பேருமே குதிக்க தயாராக்கும் போது திடீர்னு பலால தேவா அவனோட விஷத்தடவுன ஒரு அம்பை குறி வச்சு தாக்குறான். அந்த அம்பு நேராக சிவுடோட முதுகில் குத்திடுது. அவந்திகா பயந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஆனால் சிவுடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேருமே குதிச்சிடுறாங்க. கீழே குதிக்கிறவங்களுக்கு கீழே விழுந்து உயிர்த்த போவோமா மாட்டோமான்னு தெரியாது. ஆனாலும் சிவுடு வந்துட்டு தன்னம்பிக்கையோட குதிச்சிட்றான். ஒரு வழியாக அவங்க கீழே குதிச்சு அந்த வேகமாக ஓடிட்டுருக்க நதியில் மாட்டிக்கிறாங்க. அந்த நதி ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்குது. அவங்களால எதுவுமே சமாளிக்க முடியல. அப்போ சிவுடு எப்படியோ கஷ்டப்பட்டு அவந்திகாவை கரையில் மேலே ஏற்றிடுறான். மேலே ஏறின அவந்திகா அங்கேருந்து ஒரு கயிறை தூக்கி போடுறா. சிவுடு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே வரான்னு பார்க்கும்போது பலால தேவா இன்னொரு விஷத்தாட்டம் அம்பை குறி வச்சு தாக்குறான்.
அந்த அம்பு நேராக அவனோட நெஞ்சில் வந்து பாஞ்சிடுது. சிவுடு அங்கேயே மயக்கம் போட்டு கயிறை விட்டுடுறான். அந்த வேகமாக அடிச்சிட்டு போகிற நதியில் சிவுடு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அப்போ சிவுடு அவந்திக்காவுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறான். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை தேடி வருவேன், நம்ம 2 பேரும் நிச்சயமாக ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நதியில் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். பல்லால தேவாவும் அவனோட படையும் அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்டே நின்றுறாங்க. அவங்களால கீழே வர முடியல. அதனால திரும்பி போகிறத தவிர வேறு வழி இல்லை. நதியில் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற சிவுடு ஒரு பாறையில் மோதி அந்த இடத்துல இறந்து போகிறான். அவந்திகா சிவுடு சொன்ன மாதிரி சிவுடோட கிராமத்தில் போயிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் அடுத்த ஜென்மத்தில் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களாம். சிவுடு சொன்ன மாதிரி அவன் சத்தியத்தை காப்பாற்றுவானா, இல்லை அந்த முனிவரோட சாபம் அதை தடுக்குமா? இவங்க அந்த சாபத்தை மீறி இந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? தொடர்ந்து பாருங்கள், அடுத்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த கதையில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.